மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்க பதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. 23வது ஸ்லோகம் படிக்கலாம். யதி ஹியகம் ந வர்த்தேயம் சாது கர்மண்ய தந்த்ரிதக மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. யதி ஹேயகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்த்ரிதக மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 22 ஸ்லோகம் அர்த்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். 23வது ஸ்லோகம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அர்ஜுனுடைய கேள்வி, ஞானமா கர்மமா? ஞானம் சிறந்தது, கர்மயோகம் சிறந்தது, ஞான யோகம் உயர்ந்தது. உனக்கு கர்மயோகம் சிறந்ததுன்னு சொன்னார். இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு கர்மயோகமும், துறவரத்தில் இருக்கவங்க ஞான யோகமும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லப்பட்டது. அதில் நீ கர்மத்தை கர்மயோகமாக செய்யன்னு அங்கே ஆரம்பித்தார். பிறகு 8லிருந்து 16 வரைக்கும் கர்மயோகம் என்ற தலைப்பில் நிறைய விளக்கங்கள் சொன்னார். நியதம் குரு கர்ம, கடமையை நீ முதல்ல செய்யணும். சமத்துவம் கர்ம, இப்படி நிறையா சொன்னார். பிறகு நம்ம வாழ்க்கையே யக்ஞ ரூபமாக இருக்கும்னு சொல்லி அதில் 5 விதமான யக்ஞங்கள் பார்த்தோம். எதையும் இனாமா பெறக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம் அதில். பிறகு கர்மயோகி எல்லா பாபத்திலிருந்தும் விடுதலை அடைவான், கர்மி பாபத்தை அடைவான் அப்படின்னாரு. இந்த கர்மயோகத்தினாலே இந்த உலக சக்கரம் இயங்குகிறது, தர்ம சக்கரம்னு ஒரு இயங்குகிறதுன்னு சொன்னார். நம்ம செயல் செய்கிறதுனால யஜ்ஞமாக செய்கிறோம். யஜ்ஞத்திலிருந்து என்ன வருது? மலை வருது, மலையிலேருந்து உணவு வருது, உணவுலேருந்து உடல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சக்கரத்தை சொன்னார். பிறகு இந்த கர்மயோகம், இந்த தர்ம சக்கரம், இதை பற்றிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிரமாணம் வேதம்ங்கிற கருத்து சொல்லப்பட்டது. இப்படி பகவான் சொன்னபடி வாழாதவனுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக இருக்கும். கர்மயோகம்னா என்ன? அதனால் உலகம் இயங்குது. அப்படி வாழ்ந்தால் பாவம் போகும், வாழாதவனுக்கு பாபம் வரும். பிறகு அப்படி வாழாதவனுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக இருக்கும். இந்த கருத்துக்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் சொன்னார். பிறகு 17, 18 மோட்ச ஸ்வரூபம். கர்மயோகம் யாருக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. யார் தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, தன்னிடத்திலேயே திருப்தியுடன் இருக்கின்றானோ, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. அவன் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இது ஞானியினுடைய லட்சணத்தை இடையில சொன்னார், மோட்சஸ்வரூபத்தை. அவனுக்கு ஒன்றை செய்வதனால் எந்த பலனும் இல்லை, செய்யாதனால் நஷ்டமும் கிடையாது. அவனுக்கு ஏதாவது பலன் இல்லாமலும் இல்லை. அதான் செய்யாமல் இருக்கிறதுனாலையும் பலனும் இல்லை, செய்வதனாலேயும் பலனும் இல்லை. அவனுக்கு யாரையும் எந்த பொருளையும் சார்ந்து இருத்தல் என்பதும் இல்லை. 16 வரைக்கும் கர்மயோகத்தை சொல்லி 17, 18 அந்த கர்மயோகம் செஞ்சு ஞான யோகத்துக்கு போய் ஞானத்தில் நிலை பெற்றவன் கர்மயோகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லைனார். செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. இதில் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய கருத்து என்னன்னா, கர்மயோகம் அதாவது செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. கர்மயோகமாக செய்ய மாட்டான், இவன் வேறு ரூபத்தில் செய்வான். ஆனால் செய்ய வேண்டியன்னு அவசியம் இல்லையே ஒழிய செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. பிறகு இங்கே கர்மயோகத்தை கடைசியில் நிறைவு செஞ்சார்.
கடமையை செய்ய வேண்டும். சாரமாக சொன்னதெல்லாம் அந்த கடமையை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அந்த கடமையிலும் பலனிலும் பற்றற்று செய்ய வேண்டும், நன்கு செய்ய வேண்டும் சொல்லி 19வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தெல்லாம் சொல்லி முடித்தார். பிறகு 20ல் ஞானியும் கடமையை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொன்னார். அதுக்கு உதாரணம் ஜனகர். ஜனகர்லாம் ஞானத்தை அடைஞ்சாச்சு. என்ன சொன்னார்? ஞானி செஞ்சு ஒன்று அடைய வேண்டியதில்லை, செய்யாமல் விட்டாலும் தப்பு இல்லைன்னார். ஆனால் ஞானிகள் கடமையை செய்யணும். எதுக்குன்னா உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக செய்ய வேண்டும். ஞானி கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. உதாரணம் ஜனகர் போன்றோர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால், ஏன் ஞானி செய்யணும்னா, உலகத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்துத்தான் மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். மேலானவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் மற்ற எல்லாரும் பார்த்து செய்வாங்க. அப்படி தானே இருக்குது இன்றைக்கி உலகத்தில். சினிமா நடிகரை உயர்வாக நினைக்கிறாங்க. அதனால் சினிமா நடிகர் என்ன செய்கிறானோ அதெல்லாம் பார்த்து இவன் செய்கிறான். முடிவெட்டுற ஸ்டைல்லேருந்து பேண்ட்டு சட்டை மாற்றுறதுலேருந்து. ஏன்னா இவனுக்கு மாடல் யார்? சினிமா நடிகர். சில பேர்களுக்கு மாடல் கிரிக்கெட் வீரர், சில பேர்களுக்கு அரசியல் தலைவர்கள். இவங்களுக்கு மாடல் அப்படி நினைக்கிறாங்க. பொதுவாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எதை செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் எல்லோரும் செய்வாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் நம்மளுடைய வாழ்க்கை மேலான நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் சாதாரணமாக இருக்கவனுக்கு பிரமாணம். சாஸ்திரம்லாம் படிச்சிருக்க மாட்டான். நிறைய பேர் எல்லாருமே எது தர்மம் அதர்மம் தெரிஞ்சிருக்காது. பெரும்பாலான மக்களுக்கு நம்ம தாத்தா எப்படி வாழ்ந்தார் சொல்லுவாங்களே, பெரிய தாத்தா மாதிரி வாழணும், சின்ன தாத்தா மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் மோசமாக இருந்திருப்பார். ஒரு தாத்தா நல்லா இருந்திருப்பார், ஒரு தாத்தா மோசம். பிரமாணம் அதுதான். அவர் நல்லா இருந்து எப்படி வாழ்ந்தார், இவர் நல்லா இல்லாமல் எப்படி மோசமாக போனார். சொல்கிறோமா இல்லைங்களா? இப்படி இந்த பெரிய மனிதர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு பொறுப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்து தான் எல்லாரும் செயல் செய்கிறார்கள் அப்படின்னாரு. இதுக்கு ஜனகர உதாரணம் முதல் ஸ்லோகத்தில் 20ல் சொன்னார். 21ல் ஏன் கடமையை செய்யணுங்கிறதுக்கு இந்த காரணத்தை சொன்னார். 22வது ஸ்லோகத்தில் வேற யாரையும் தேடி பார்த்தாரு, நம்ம தன்னையே உதாரணமாக சொல்லிடலாம். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? நானே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி அவரவே சொல்கிறார். பகவான் அவருக்கு ஏதாவது செஞ்சு ஒரு லாபம் கிடைக்க போதா, இல்லை ஏதாவது ஒரு அடைய வேண்டியது ஒன்று இருக்கா? கடவுள் ஒரு காரியத்தை செஞ்சு எனக்கு இது அடையணும்னு ஒன்று இருக்கான்னா அடைய வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாமே அவருடையது தான். அடையப்பட வேண்டியது என்பதும் இல்லை, செய்ய வேண்டியது என்பதும் எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா, அடையாததும் இல்லை, அடையப்பட வேண்டியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் யாருடையது? அவருடையது. அன்னைக்கு சொன்னேன், கடவுள் அவர் நகையை கூட காப்பாற்ற முடியல, இவரெல்லாம் என்ன கடவுள்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த கடவுள் கழுத்தில் இருந்தால் அவர் நகை தான், திருட வீட்டில் இருந்தால் அவர் நகை தான், பூமிக்குள்ள புதைச்சி வச்சாலும் அவர் நகை தான். இந்த அண்ட சராசரம்புற அவருடையதுங்கும் போது நாம் பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுவார், இப்படி சொல்லுவான், கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கோயில் நகையை திருடிட்டு போயிட்டான், இதை கூட காப்பாற்ற முடியல கடவுளுக்குன்னா, அவருக்கு எங்கே இருந்தாலும் அவருடையதான்ப்பா, நம்ம வேணும்னு அவருக்கு போட்டு வச்சுருக்கோம். அவருக்கு எங்கே இருந்தாலும் அது அவருடையது தான். நம்ம நம்ம திருப்திக்கு போட்டிருக்கோம், நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னார். அது மாதிரி உலகங்களிலும் 3 உலகங்களிலும் நான் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, நான் அடையாததும் ஒன்றும் இல்லை, அடையப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனாலும் நான் சும்மா இருக்கலை. இப்போ கூட உனக்கு தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கவனமாக பாரு, உனக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாம்ல, இப்போ கூட உனக்கு நான் செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நானே உதாரணம் சொல்லி 22ல் முடித்தார். இப்போ 23, 24ல் இப்படி மேலோர்கள் அந்த வழிகாட்டுபவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் என்ன ஆகும் சொல்கிறார். 23, 24ல் தர்மப்படி வாழ்பவர்களே இவ்வுலகில் இல்லை என்றால் என்ன நடக்கும் இந்த உலகத்தில்ங்கிறத சொல்கிறார். ஞானம் அடைஞ்சு எல்லாரும் இனி எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு பேசாமல் இமயமலையிலேயே உட்காந்துக்கிட்டா சமுதாயம் எப்படி இருக்கும்?
அப்புறம் ஞானத்தை போதிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஞானம் அடைஞ்சாச்சு நான் போயிடுறேன், அடுத்த வாரிசு எப்படி உருவாகும்? அதுக்கே ஆள் இருக்காது. ஃபஸ்ட்டு நல்லவர்கள்லாம் சென்று விட்டால் இவ்வுலகத்தின் நிலை என்ன? பகவான் உத்தவ கீதையில் கூட ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, துவாரகை அழிய போகுதுப்பா, நீங்கள் நல்லவர்கள்லாம் கொஞ்சம் போய் அங்கே போய் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஏன்னா நீங்கள் சாகக்கூடாதுங்கிறாரு. துவாரகையே அழிய போகுது, அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் போய் அங்கே போய் இருங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை முக்கியமானவங்கெல்லாம் போய் இருக்க சொல்கிறாரு. உத்தவரெல்லாம் போய் இருக்க சொல்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தன்னையே உதாரணமாக இங்கே சொல்கிறார். ஏன்னா நல்லவங்க இல்லைன்னா உலகம் சீர்கட்டு போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்துல என்ன பண்ணுவார்னா, அந்த கோயிலில் அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய தனவந்தர் என்ன பண்ணார், மக்களுக்கு போய் சேரட்டும், நல்லவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு கிடைக்கட்டும்னு சொல்லி தானம் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பார். அது அங்கே கோயிலில் அதை வந்து தவறானவங்கெல்லாம் வாங்கி அந்த நல்ல அருமையான ஒரு இது பிரசாதம் கிடைக்கும். தப்பாக அதை கொண்டுக்கிட்டு போயிட்டு கீழே போடுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நல்லவருக்கு பயன்படுற புண்ணியம் சேர்த்து இவர் அடிச்சுட்டு போய் சண்டை போட்டு போய் வாங்குவாராம் ராமகிருஷ்ணர். இன்னும் இந்த பிரசாதத்தை போய் இப்படி அடிச்சுட்டு போய் வாங்குறீங்கன்னா அந்த புண்ணியம் அவருக்கு சேரட்டும், நான் வாங்குறேன்னாராம். அந்த நல்லவர்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னாடி உள்ள சுலோகத்தில் என்ன சொன்னார், எனக்கு 3 உலகத்திலும் செய்ய வேண்டிய கடமை இல்லை, இருந்தாலும் நான் செயல் செய்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை அர்ஜுன் என்ன நினைக்கலாம், உங்களுக்கு கடமை இல்லைல்ல, எனக்கும் கடமை இல்லை, 2 பேரும் சேர்ந்து வாங்க இமயமலைக்கு போயிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா முதல் சுலோகத்தில் என்ன பண்ணிட்டாரு, நான் 3 உலகத்துலையும் செய்ய வேண்டிய இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் செய்கிறேன். எதுக்கு செய்கிறீங்க? உங்களை யார் செய்ய சொன்னால்? வாங்க 2 நான் மட்டும் போகணுன்றதே நல்லதாக போச்சு, நீங்களும் வாங்க சேர்ந்து வேலையே செய்யாமல் போயிடலான்னு சொல்லிடுவான்னு சொல்லி, அப்படி போனால் உலகம் கெட்டு அழிந்து விடும் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். அந்த முதல் வரியில் யதி ஒரு கால், ஹி அகம் நான், ந வர்த்தேயம் அதாவது செயல்பாட்டிற்குள் இல்லை என்றால், சமுதாயத்தில் இருந்து ஒருவேளை நான் கடமையை செய்யாமல் போய்விட்டேன் என்றால் அப்படிங்கிறார். ஏன்னா நான் வந்து செய்ய வேண்டியதில்லை, இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்கிறாப்புல. எதுக்கு செய்கிறேன்னு கேள்வி கேட்டலாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிடலன்னு. அதுக்காக என்ன சொல்கிறாரு, ஒருவேளை ஒரு கால் நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டியது இல்லை என்றால், மற்றவர்களுக்கு உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளவில்லை என்றால், அந்த 2வது வார்த்தை சாது கர்மணி அதந்திரிதக, அதாவது எப்பொழுதும் செயல்களில் சோர்வின்றி ஈடுபடவில்லை என்றால், சும்மா ஏதோ ஒரு நேரம் செஞ்சுட்டு ஒரு நேரம் செய்யாமலாம் போகிறதில்ல, என்னுடைய கடமையை நான் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் செய்யாமல் விட்டுவிட்டால், அதந்திரிதன்னா முழு ஈடுபாட்டுடன் அல்லது சோர்வில்லாமல் அர்த்தம். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும் சொல்கிறார். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்களை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் செய்கிறார். ஒரு இடத்துல பாத பூஜை செய்கிறார், ஒரு இடத்துல நண்பனுக்கு உதவுகிறார், எவ்வளவோ அரக்கர்களை அழிக்கிறார், எத்தனையோ காரியங்களை அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கார். இவர் எல்லாம் நிறைவானவர், செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஒன்றுமே இல்லைனாலும் கூட மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சு இப்போ கீதா உபதேசத்தில் வந்து நிப்பாட்டியிருக்கார் தேரோட்டியாக வந்து. அப்படி நான் வாழ்ந்து காட்டவில்லை என்றால், 2வது வரியில் சொல்கிறார், மம வர்த்ம அனுவர்த்தந்தே, என்னுடைய பாதையையே மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். மனுஷ்யாக மற்ற மனிதர்கள், நான் எப்படி கிருஷ்ணனே ஒன்றுமே செய்யலைப்பா, சும்மா சோம்பேறி அம்பாட்டு நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வழியையே மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். நான் ஒழுங்காக கடமையை செய்யலைன்னா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதே பின்பற்றுவாங்க. வீட்டில் அம்மா அப்பா வந்து சோம்பேறித்தனம் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தால் குழந்தை இருந்தால் என்ன செய்யும், வீட்டில் குழந்தைகள அதே மாதிரி தான் செய்யும். இவங்க எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுதான் நல்லா. நம்ம டிவி பார்க்குறது, சமையல் கூட பண்ணுறது இல்லை, குழந்தைகளை படி டிவி பார்க்காத, படி டிவி பார்க்காத, படி டிவி பார்க்காதேன்னா, நீங்கள் டிவி ஆஃப் பண்ணி சமையல் வேலை பார்த்தா அதுவும் படிக்கும். யோசிச்சு பாருங்கள். பரீட்சை இருக்கு படி, பரீட்சை இருக்கு படின்னா அப்போ நீங்கள் பார்க்காம இருக்கணும். அதுக்கு எப்படி தெரியும்? அம்மா மட்டும் பார்க்குது. இது மாதிரி ஒரு அரக்கர்கள் யார் இருப்பாங்களான்னு நினைக்கும். நம்மளை பார்க்கக்கூடாதுன்ட்டு அம்மா அப்பாவும் பார்க்க நினைப்பாங்களா இல்லையா?
அது மாதிரி நான் செய்யலைன்னா என் வழியையே எல்லாரும் பின்பற்றுவார்கள். பார்த்த சர்வசக, எல்லா விதத்திலும் பார்த்தன அர்ஜுனா, எல்லா விதத்திலும் என்னையே மக்கள் பின்பற்றுவார்கள். பொதுவாக பெரியவங்க எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்க, அது கண்ணுக்கு படாது. ஏதாவது ஒன்று கெட்டது செஞ்சுட்டான்னு வச்சுங்க, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், அது மாதிரி செய்ய நினைப்பான். ஏன்னா கெட்டதுலேருந்து மனசே போகும். அதனால் பெரியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சூதாடிக்கிட்டு இருப்பான், என்ன சூதாடுன்னா, தர்மனே சூதாடினார், நான் ஆடக்கூடாதா அப்படிம்மா. அவர் எவ்வளோ நல்லது செஞ்சு அதை பார்க்க மாட்டான். சரி, அவர் சூதாடி என்ன அவஸ்தைப்பட்டார் அதை யோசிச்சு பார்த்தியா? ஒரு நாள் சூதாடினதுக்கே படாத பாடுபட்டார். நீ அவர் பண்ணுறார் நான் சொன்னேன்னு சொன்ன. விஸ்வாமித்தர் தவத்தை இழந்தார், அதை மட்டும் சொல்லுவான் விஸ்வாமித்தர். ஆனால் அவர் அதுக்கு பிறகு எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு பண்ணி பிரம்மரிஷி பட்ட வரைக்கும் போனார். காயத்ரி மந்திரத்தை எழுதினவர் அவர் தான். எவ்வளோ உயர்ந்த அதை சொல்ல மாட்டான். இந்த வீக்கான பாயிண்ட்டை மட்டும் சொல்லி அவரே இப்படி இவரே இப்படி, இது இயல்பு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. நான் அப்படி செய்யவில்லை என்றால், கிருஷ்ணனாகிய நானே கடமையை செய்யவில்லை என்றால் என்னுடைய வழியையே எல்லோரும் பின்பற்றுவார்கள். குறிப்பாக டீச்சர்ஸு, குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா கரெக்டாக அவங்கள வழி நடத்தணும். இங்கே சாது எப்பொழுதும் சோர்வின்றிங்கிறார். பிறகு சில பேர் என்ன பண்ணுவோம்னா, கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணத்தை எதோ சொல்கிறது. ஞானம், இவர் சொல்கிறார்ல, ஞானத்தை காரணமாக சொல்கிறது, எனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது. உண்மையான காரணம் என்ன இருக்குது தெரியுங்களா? சோம்பேறித்தனமாக இருக்கும். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன செய்யலாம்னா அது காரணம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த சோம்பல்னால தான் நாம் பெரும்பாலும் கடமையை செய்ய மாட்டோம். ஞானத்தினாலெல்லாம் கிடையாது. என்ன, இந்த சோம்பேறி கஷ்டமாக இருக்கும், அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, அப்படியே செய்யாமல் பட்டுறது. அதாவது நான் சோம்பேறித்தனத்தினால இந்த கடமையை செய்யலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அசிங்கம். அதனால் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கஷ்டமாக இருந்தால் செய்ய வேண்டியது தானே. அங்கே கஷ்டமாக இருக்க செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. நான் சோம்பேறித்தனத்தினால செய்யலைன்னு சொன்னால் அது அசிங்கமாயிரும். அதுக்காக சொல்கிறது இல்லை. உண்மையான காரணம் சோம்பல் தான். அந்த சோம்பல் நீங்க வேண்டும். அது ஒரு பெரிய பலவீனங்கிறார். ராஜச தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு 18ஆவது அத்தியாயத்தில் தான் சொல்ல போகிறார். இந்த தாமச குணத்தினால வெளிப்பாடெல்லாம் சொல்லுவார் அங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது செயலை விடணும்னா, ஞானத்தின் பலன் கிடைக்கிறது வரைக்கும் விடக்கூடாது. பலன் கிடைச்ச பிறகு மற்றவங்களுக்காக செயல் செய்ய வேணும். அதுக்கு பிறகு விட்டால் தப்பு இல்லை, ஆனால் விடக்கூடாது. மற்ற சமுதாயத்தில் இருந்தால், சமுதாயத்தில் இல்லாதவங்களுக்கு கவலை பிரச்சனையே இல்லை, அது பின்னாடி வரப்போகுது. சுகர்லாம் செய்யலையேன்னு சொல்லுவாங்க. அவருடைய பிராரப்த கர்மம் ஒரு சமுதாய பொறுப்பில் இல்லை, அதனால் அவர் அமைதியாக இருந்தார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி கர்மத்தை விட்டால் இந்த சமுதாயத்திற்கு பெரிய இழப்பு வரும் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறார். அதாவது நம்மளுடைய பிராரப்த கர்மம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராரப்த கர்மம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ணருக்கு இருந்த பிராரப்த கர்மம் மாதிரி விவேகானந்தருக்கு கிடையாது. ஆதிசங்கருக்கு இருந்த பிராரப்த கர்மம் மாதிரி அவங்க 4 சிஷியர்கள் கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு, இவங்க லைஃப் ஸ்டைல். விவேகானந்தர் வெளிநாடெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். ராமகிருஷ்ணர் போனாரா? அவர் அங்கேயே இருந்தார். இவருடைய பிராரப்த கர்ம ஞானத்துக்கு பிறகும் கூட இவர் நிறைய காரியம் பண்ணார், நிறைய சேவைகள்லாம் பண்ணார். அந்த பிராரப்த கர்மம் எப்படி இருக்கோ அதன் வழியில் போய் நாம் கடமைகளை செய்ய வேண்டும். அதை மீறி போகக்கூடாது. இப்படி செய்கிறவங்களை என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்த பிறகு கடமையை செய்பவர்களை கர்மயோகம் செய்கிறார்கள் என்று சொல்வதில்லை. அவங்க லோக சங்கரகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஞானத்துக்கு முன்னாடி செய்கிறவன் கர்மயோகம் செய்கிறாங்கிற வார்த்தை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கடமை எல்லாரும் ஒன்றாத்தையும் செய்கிறாங்க. அவர் கர்ம யோகமாக செய்கிறாரு, இவர் ஞான பலத்தினால் லோக சங்கரகமாக செய்கின்றார். ஒருத்தன் மற்றவர்களை காக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் உலக நன்மையின் பொருட்டு அவன் கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். அப்படி செய்யலைன்னா பெரிய இழப்பு ஏற்படுங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ல போகிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 2வது வரியில் கடைசியாக பார்த்த சர்வசகன் இருக்கு. பார்த்தன்னா கூப்பிட்றாரு, அர்ஜுனனை கூப்பிட்றாரு. ஏ அர்ஜுனா,
முதல் வரி யதி ஒரு கால், ஹி அகம்னு பிரிக்கணும். அதை பிரித்தோம்னா ஹி அகம். அகம்னா நான், இந்த ஹீங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அகம் நான், சாது ந வர்த்தேயம் சாதுன்னு இருக்கு. சாதுன்னா எப்பொழுதும், கர்மண்ய தந்திரிதக, கர்மண்ய அதந்திரிதக, கர்மணி அதந்திரிதகன்னு பிரிக்கணும். கர்மணினா செயல்களில், அதந்திரிதகன்னா சோர்வின்றி. நான் எப்பொழுதும் அதந்திரிதக சோர்வின்றி, கர்மணி செயல்களில். அதுக்கு முந்தின வார்த்தை சாதுக்கு முந்தின வார்த்தை. சாதுன்னா எப்பொழுதும், ந வர்த்தேயம் ஈடுபடவில்லை என்றால். ஏ அர்ஜுனா, ஒரு கால் நான் எப்பொழுதும் சோர்வின்றி செயல்களில் ஈடுபடவில்லை என்றால். சோர்வின்றிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறது. சும்மா ஏனாதோனேன்னு செய்யக்கூடாது. ஞானம் வந்தாலும் சரி, ஞானம் வராட்டாலும் சரி, ஒரு செயலில் இறங்கியாச்சுன்னா அதை சுறுசுறுப்பாக கரெக்டாக நிறைவோடு செஞ்சு முடிக்கணும். சோர்வின்றி செயல்களில் ஈடுபடவில்லை என்றால். இந்த கீங்கிறத இங்கே எடுத்து நிச்சயமாகன்னு அர்த்தம். கீங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமாக. ரெண்டாவது வரி மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யாக. மனுஷ்யாகனா மனிதர்கள். மனிதர்கள் மம மம வர்த்ம என்னுடைய வழியை, முதல் வார்த்தை மம வர்த்ம அனுவர்த்தந்தே. மம வர்த்மன என்னுடைய வழியை, அனுவர்த்தந்தே பின்பற்றுவார்கள். எப்படி? கடைசி வார்த்தை சர்வசக எல்லா விதத்திலும் முழுமையாக பின்பற்றுவார்கள். அதாவது அர்ஜுனா, ஒரு கால் நான் எப்பொழுதும் சோர்வின்றி செயல்களில் ஈடுபடவில்லை என்றால், நிச்சயமாக மனிதர்கள் என்னுடைய வழியை எல்லா விதத்திலும் முழுமையாக பின்பற்றுவார்கள். நான் எப்படி இருக்கணும் அப்படி தேப்பா செய்வாங்கன்னு சொல்கிறார். தன்னையே ஒரு சிஷ்டாச்சாரனாக கூறி வருகிறார். சிஷ்டாச்சாரன் என்ன? உலகத்தை நல்வழி நடத்தக்கூடிய ஆச்சாரியர்கள். எப்படி செயல்பட வேண்டுமா? எப்பொழுதும் செயல்படணும், சோர்வின்றி செயல்படணும், தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும். அப்படி சும்மா இருந்தால் என்ன ஆகும்? எல்லாரும் நம்மளும் அவரை மாதிரி இருப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கட்டாயம் செய்ய வேண்டும். அதனால் என்ன இழப்பு வரும்னு சொல்லி அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார். சுலோகம் 24. உத்சீதேயுரிமே லோகாம் ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாம் ஸ்யாம் உபகன்யாமி மா பிரஜாஹாம். உத்சீதேயுரிமே லோகாம் ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபகன்யாமி மா பிரஜாஹாம். சென்ற ஸ்லோகத்தில் பகவான் செயல் செய்யாவிட்டால் ஏற்படும் விளைவு உலக மக்களும் அவ்வாறே நடப்பார்கள்னார். இங்கே என்ன சொல்கிறார்னா, அப்படி உலக மக்களும் செயல் செய்யாவிட்டால் என்ன விளைவு ஏற்படுங்கிறார்னா, உலகம் அழியும், எல்லோரும் கெட்டு போவார்கள். உலக மக்களும் செயல் செய்ய மாட்டார், அவர் செயல் என்ன? உலக மக்களும் செயல் என்ன ஆகும்? உலகமும் அழிஞ்சு போயிடும், எல்லாரும் கெட்டு போயிடுவார்கள்ங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பகவான் செய்யாமல் விட்டுவிட்டால், செயல் செய்யாமல் விட்டுவிட்டால், அதை கடைப்பிடித்து மக்கள்களும் செயல் செய்யவில்லை என்றால் உலகத்திற்கு அழிவும் மக்களுக்கு நற்கதி இன்மையும் ஏற்படும். அதனால் அந்த சிஷ்டாச்சாரர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கின்றதுங்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பொறுப்பு பெற்றோர்களுக்கு, ரெண்டாவது குருமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மூணாவது ஞானிகளுக்கு. தர்மப்படியும் வாழணும், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடம் ஒருவேளை குறை இருந்தால் என்ன நடக்கும் சொல்கிறார். முதல் வரி முதல் பகுதியில் உத்சீதேயுரிமே லோகாக, அதை பிரித்தோம்னா உத்சீதேயுஹு இமே லோகாக, நாசத்தை அடைவார்கள் இந்த லோகத்தில். இமே லோகாகனா இந்த லோகத்தில், இந்த லோகத்தில் வாழும் மனிதர்கள் அப்படி இருந்தால், செயல் செய்யாமல் இருந்தால் நாசத்தை அடைவார்கள்.
பொதுவாக சொல்கிறோமா இல்லையா, சும்மா இருந்தானா கெட்டு குட்டிச்சவராக போயிடும்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தர் சும்மா சோம்பேறித்தான் சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கெட்டு குட்டிச்சவராக போயிடுவான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி ஆகிட்டா என்ன ஆகுறது? உலகமே குட்டிச்சவராக போகும். அதை சொல்கிறார். எல்லாருமே அப்படி இருந்தால் என்ன ஆகும்? எல்லோரும் சோம்பேறியாக வாழ்ந்து என்ன செய்வாங்க? இந்த சுவிஸில் ஒன்று சொன்னாங்களாம், சுவிட்சர்லாந்தில். அந்த நாட்டில் என்ன சொன்னீங்க, பணம் நிறையா இருக்குது. ஏன்னா எல்லா பேரும் அங்கே தான் போட்டு வச்சுருக்கான். அதனால் அங்கே தேவைக்கு மேலே இருக்குது. நீங்கள் யாரும் வேலைக்கு போக வேணாம், உங்களுக்கு எல்லா செலவுகளும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறேன், வேலையே செய்ய வேணாம், குழந்தைகள் படிப்பு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படி இருந்தால் நாங்கள் கெட்டு குட்டிச்சவராப்போம், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணான்ட்டாங்களாம் மக்கள். எதுவும் கொடுக்க முடியும், எதுவும் இலவசமாக வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அப்படி இருந்தால் நாங்கள் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவோம். வேலையஞ்சு சாப்பிட தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம நாடே அமைதின்னு சொல்லி இந்த பௌத்த மதத்தை பின்பற்றி தான் மற்ற நாட்டுக்கு அடிமையாச்சு. பௌத்த மதத்தில் அசோகர் என்ன பண்ணார்னா, சத்திரியன் கடைப்பிடிக்கக்கூடாது, சன்னியாசிகள் கடைப்பிடிக்கலாம் புத்தருடைய கொள்கைகளை. அதை ஒரு சத்திரியன் கடைப்பிடிக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணார், போரே கூடாதுன்னு சொல்லி சமாதானம் சொல்லி 400-500 ஆண்டுகள் போர் தர்மமே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச அத்தனை போர் முறையும் மகாபாரதத்தில் நடந்திருக்கு. அணுக்கருவிகளே பிரயோஜனப்பட்டிருக்காங்க. அப்போ எப்படி சண்டை போடுறதுனே தெரியாது. அப்புறம் எப்படி அடுத்த வந்து படையெடுத்துன்னு எப்படி அப்படி இருந்தும் காப்பாற்றிருக்காங்க. நம்மளுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை இருந்ததுனால தான் அந்நியனுடைய படையெடுப்புக்கு அடிமையானாங்க. அதனால் இந்த சோம்பேறித்தனம் என்ன ஆகும், எல்லாத்தையும் கெடுத்துரும். அதை சொல்கிறார் இங்கே. இந்த லோகத்தில் வாழும் மனிதர்கள் நாசத்தை அடைவார்கள், இவ்வுலகம் நாசத்தை அடையுங்கிறார். எதனால்? ந குறியாம் கர்ம சேதகம், நான் கர்மத்தை செய்யவில்லை என்றால். பகவான் கர்மத்தை செய்யவில்லைன்னா மக்களும் செய்ய மாட்டாங்க. அதனால் என்னாகும், இந்த உலகம் நாசத்தை அடையும், மக்கள் எல்லாரும் அழிவார்கள். நான் வழிகாட்டியாக இல்லாமல் இருந்தால் உலகம் அழிந்து விடுங்கிறார். அது எப்படி கடவுள் வழிகாட்டலைன்னா உலகம் அழியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பாரு, அன்னாத் பவந்தி பூதானின்னு சொன்னாரா இல்லையா? ஜெகத் சக்கரம் அங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது? கர்மத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஒருத்தன் கடமையை கர்ம யோகமாக செய்கிறது, யக்ஞ கர்மமாக செஞ்சால் அப்போ தான் மழை பெய்யும். மழை பெஞ்சாத்தான் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைச்சாத்தான் உடல் இருக்கும், உடல் நல்லா இருந்தால் தான் செயல் செய்ய முடியும், செயல் செஞ்சாத்தான் கர்மயோகமாக செய்ய முடியும். அப்போ சும்மா சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு தான் இந்த சக்கரம் எப்படி செயலே இல்லைன்னா அங்கே ஒரு டக்குன்னு ஒரு கோடை எடுத்துடுறமே. தர்ம சக்கரத்தில் ஒரு பிட்டை கட் பண்ணிட்டோன்னா எப்படி சக்கரம் முழுமையடையும்? சுத்த முடியாத, சுற்றிக்கிட்டே இருக்கான். கட் பண்ணி விட்டாச்சுன்னா எப்படி நீங்கள் கேதுக்கிழமை மாதிரி கட்டு நின்று போவாங்க. இந்த தர்ம சக்கரம் சுத்தாதுங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் செயல் செய்யவில்லை என்றால், பகவானே செயல் செய்யவில்லை என்றால் மக்கள் பின்பற்றுவார்கள். மக்கள் பின்பற்றும் பொழுது தர்ம சக்கரம் அந்த சுழல்வது நின்றுவிடும், உலகம் அழிந்துவிடும், ஜகத் சக்கரம் கட்டாயிருங்கிறார். புண்ணியமும் கிடைக்காது, சித்த சுத்தியும் கிடைக்காது, நல்ல லோகமும் கிடைக்காது, நல்ல கதியும் கிடைக்காது கர்மயோகம் செய்யலைன்னு சொன்னான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, காமியமாக செஞ்சால் கூட செஞ்சுட்டு போ, புண்ணியமாவது கிடைக்கும். நல்ல காரியம் தர்மமாக செய்யணும், அவ்வளவுதான். செய்யலைன்னு எப்படி புண்ணியம் கிடைக்கும்? அதுவும் கிடைக்காது அப்படிங்கிறார். பிறகு இன்னொரு காரணம் என்னன்னா, சும்மா இருந்தோம்னா சும்மா இருக்கிறதுக்கு யாருக்கும் முடியாது. நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், சும்மா இருக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது மாதிரி கஷ்டம் எதுவும் இல்லை. அதே ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜெயிலையே கடுங்காவல் தண்டனைங்கிறதே வேலை கொடுக்காமல் இருக்கிறது தான். கடுங்காவல் தண்டனை கொடுக்குறோன்னா வெளியே எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்களாம், உள்ளே போட்டு பூட்டிடுவாங்களாம். மற்ற சாதாரண தண்டனைனா வெளியே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க ஜெயிலுக்குள்ளே. கடுங்காவல் தண்டனைனா அவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க, அவன் யாரு கூட பேசக்கூட முடியாது. அது பெரிய கொடுமை அது. அதனால் அது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவான்னா, சும்மா இருக்க முடியாது, வேலையே செய்யாமல் விட்டால் கெட்ட செயலுக்கு போயிடுவாங்கிறார். கடமையை செய்யாமல் விட்டுட்டா ஏதாவது என்ன பண்ணுவான், வீட்டிலே சும்மா இருக்கான். அந்த காலத்தில் டிவியெல்லாம் கிடையாது, ரேடியோ கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு வேலையை செய்வோம். இப்போ டிவியை போட்டு உக்காந்துருவோம். இருக்கா இல்லைங்களா? அது கூட பரவாயில்ல, ஏதாவது போகத்தை அனுபவிக்கிறதுக்கு. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, சும்மா உட்காந்தேன்னா ஏதாவது சாப்பிட்லாம்னு தோணும். வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். டைம் பாஸ்னே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது. நேரம் போகிறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது, டைம் பாஸ் ஆகுது.
அப்போ என்ன ஆகும், சும்மா எந்த நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க முடியல, வாயில் இது உள்ளே போய் இந்த உள்ள வேலை கொடுக்குறது செரிக்கிறதுக்கு. அது எவ்வளோதையும் செரிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு கொழுப்பு, ஃபேட்டு, சர்க்கரை எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து சேர்ந்துடும், எல்லாம் கெட்டு போயிடும். சும்மா இருந்தால் எல்லாமே நாசமாகிவிடும். அதர்மமான செய்யக்கூடாத காரியங்களை செய்ய தூண்டி விடுங்கிறார் சும்மா இருந்தால். சில பேர் பாருங்கள், சும்மா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு வேலை வெட்டி இல்லாதவனை பாருங்கள், சும்மா இருக்க மாட்டான், புரணி பேசுவான். கிராமங்கள்லாம் பார்க்கலாம், வேலை வெட்டி இல்லாதவனால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். வேலை செஞ்சுக்கிட்டு அன்பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். வேலை வெட்டி இல்லாதவன் இந்த வீட்டு செய்யுது, அந்த போய் சொல்கிறது, அங்கே இருக்குது, இங்கே போய். இந்த திண்ணை பேச்சு வீரரெல்லாம் ஒரு கண்ணாக இருக்கணும் அண்ணாச்சின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு பாருங்க. இந்த வெட்டி பேச்சு பேசி பேசி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா இருக்கிறது மிக பெரும் டேஞ்சர், வேறு அதர்மமான வழியில் நம்மை சென்று விடும், பாபத்தை தேடிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விடுங்கிறார். அவங்க சித்த சுத்தியும் அடைய மாட்டாங்க, நரகம் முதலான ரோகங்களுக்கு சென்று அவஸ்தையும் படுவார்கள். இதெல்லாம் எப்போ பகவானே வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தாங்கிறார். நானே செய்யாமல் சும்மா இருந்தேன்னா எங்கே போய் முடியுங்கிறார். என்னை பார்த்து மற்றவங்களும் அப்படி இருப்பாங்க, அதனால் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிறகு இன்னொரு தோஷம் சொல்கிறாரு. சங்கரஸ்யச்ச கர்த்தா சியாம், ரெண்டாவது முதல் பகுதி. சியாம்னா ஆகிவிடுவேன், கர்த்தா காரணமாக, சங்கரஸ்ய குழப்பங்களுக்கு காரணமாக ஆகிவிடுவேன். நானே செயல் செய்யலைனா சமுதாயத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும்ங்கிறார். சங்கரகனா மங்களம், இன்னொன்று சங்கரன்னா குழப்பம். இந்த ஷா வித்தியாசம். சரஸ்வதி போடுற ஷா போட்டால் குழப்பம், சங்கரருக்கு போடுற ஷா போட்டால் மங்களம்னு அர்த்தம். இவங்க சங்கரர் இருக்கா பார்த்தீங்களா, சங்கரருக்கு சங்கரகம், சங்கரரே குழப்பவாதியான், அத்வைதம்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காராம். கண்ணு முன்னாடி துவைதத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒன்றுதேன்னு சொல்லி இப்படி ஒரு குழப்பம் யாராவது குழப்புவாங்களான்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்ட பேர் துவைதிகள் வைக்கிறது. என்ன சொல்லுவாங்களாம்னா சங்கரக. இந்த சரஸ்வதிக்கு போடுற சா போட்டு சங்கரகன்னா குழப்பம், சங்கரகன்னா சங்கரர் மங்களமானவர். நம்ம என்ன சொல்லுவான், மங்களமான சங்கரர் மங்களத்தை குடிக்கிறார்னு சொல்லுவான். அவங்க மங்களமான சங்கரர் குழப்பத்தை குடிக்கிறாரும்பாங்க. இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுவனாக ஆகிவிடும். என்ன குழப்பம்னு சொன்னால், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அழிந்து விடும் அப்படிங்கிறார். நமது கடமை எதுன்னே தெரியாமல் போயிடும். இப்போ ஒரு அப்பா அம்மாவே பொறுப்பாக கடமையை செய்யலைன்னா பிள்ளைங்க எப்படி அந்த கடமையை தெரியும்? தன்னுடைய தொழில் என்ன, தன்னுடைய இது என்ன, எல்லாம் அதை பார்த்தானே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே என்ன ஆயிரும், மாறிவிடுங்கிறார். குழந்தை படிக்கிற நேரத்தில் படிக்கணும், சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்கணும். மனைவியினுடைய கடமை என்ன, கணவனுடைய கடமை என்ன, ஒரு ஆசிரியருடைய கடமை என்னங்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறார். அப்போ அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா தன்னுடைய கடமை எதுன்னு ஒருத்தனுக்கு தெரியாது. வர்ணாசிரம தர்மங்கிறது குணத்தின் தொழிலின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு தர்மம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய மாறி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இன்றைக்கும் காப்பாற்றப்படுத்தே வந்திருக்கு. நம்ம நினைக்கணும் அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்குது, அது இல்லாமையெல்லாம் இல்லை. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து குழந்தைகள் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு சிலது மாறுது, அந்த காலத்துலேயும் அப்படித்தான், 1-2 மாறும், பெரும்பாலும் அப்படி கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் யார் எதுக்கு கடமை, அப்பாவுடைய கடமை என்ன, அம்மா கடமை என்ன, குழந்தைகள் கடமை என்னன்னு எல்லாமே குழம்பி போய்விடும். ஆசிரம தர்மமும் மாறிவிடும், வர்ண தர்மங்களும் மாறிவிடும், சமுதாயத்தில் குழப்பம் வந்துவிடுங்கிறார். பகவான் அவதாரம் எடுத்ததே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். அந்த தர்மமே அழிந்து விடும் நானே அதை கடைப்பிடிக்கவில்லை என்றால் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நானும் கடமையை செய்யணும், நீயும் கடமையை செய்யணும். உபகன்யாம் இமாகா பிரஜாகா, அதாவது உபகன்யாம் நான் அழிப்பவன் ஆகின்றேன், இமா பிரஜாகா இந்த பிரஜைகளையெல்லாம் கடமையை செய்யாவிட்டால் நான் அழிப்பதற்கு காரணமானவனாக ஆகிவிடுகின்றேன்கிறார். இந்த உலகத்தில் எல்லா பிரஜையும் அழிக்கிறதுக்கு யார் காரணமாகிடுவார்? பகவான் நானே காரணமாயிடுறேன், நான் செய்யலைன்னு நான் தான் காரணங்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த ஆளை குறை சொல்லுவோம். அவன் கெட்டு போகிறதுக்கு அவன் தான் காரணம்பான், இவன் கெட்டு போகிறதுக்கு இவன் காரணம்பான். பகவான் என்ன சொல்கிறார், அவன் கெட்டு போகிறதுக்கான நாங்கிறார். நானே காரணமாக யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நான் ஒழுங்காக செய்யலைன்னா
எல்லாம் கெட்டு போயிருங்கிற. நம்ம என்ன நான் செஞ்சேன் அவன் செய்யலைன்னு சொல்லி எல்லாத்தையும் மற்றவங்கள காரணம் சொல்லுவேன் மேலே அவர் அவரவே சொல்லிக்கிறார். ஏன்னு சொன்னால் ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ளே இருந்தால் வேறு விஷயம், ஒரு ஞானி காட்டுக்குள்ளே இருந்தால் வேறு விஷயம். சமுதாயத்தில் இருந்தால் அவர் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் நிறையா இருக்குது. அந்த சூழ்நிலைகளுக்கு அவர் பொறுப்பாகி விடுவார். அதாவது ஒரு சாதாரணமாக அந்த சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே பொறுப்பு இருக்கான், மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ ஒரு டிரைவர் இருக்கார், டிரைவர் வேலை பார்க்குறாரு, அவர் வண்டி ஓட்டுற வரைக்கும் டிரைவராக இருப்பார். வீட்டுக்கு போனால் அவர் டிரைவர்னு சொல்லுவாங்களா? அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன டிரைவர்னு கூப்பிட்டா, நான் இங்கே வீட்டில் அப்பாவாக இருக்கேன், குடும்ப தலைவனாக இருக்கேன்பார். இப்போ அம்மாங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. அது ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் இருந்து அம்மாங்கிற பொறுப்பு எப்பயுமே அம்மா தான். அது எங்கேயும் போய் வேலை பார்க்கலாம். ஆனால் அம்மா ஸ்தானம் என்னைக்காவது மாறுமா? மாறாது. அது எப்பொழுதுமே இருக்கும். அது மாதிரி இந்த பொறுப்பாக இந்த சமுதாயத்தில் லீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த பொறுப்பு உண்டு. குறிப்பிட்ட டைம் கடமையை செய்கிறது, குறிப்பிட்ட நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எப்பொழுதுமே அவங்களுக்கு அந்த பொறுப்பு உண்டு அப்படிங்கிறார். அவங்கள பார்த்து தான் எல்லோரும் போவாங்க. இப்போ ஒரு கண் தெரியாதவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னொரு கண் தெரியாதவர் பின்பற்றி நடந்தால் எப்படி இருக்கும்? 2 தப்பு நடக்கும். இவரும் தப்பாக கால் ஸ்டெப்பு வைப்பார், அந்த முன்னாடி போகிறவரும் தப்பாக வைப்பார். அவர் பண்ணுற வழியை பின்பற்றி ஒரு தப்பு, இவராகவும் தனியாகவும் ஒரு தப்பாக கால் எடுத்து வைப்பார். அது மாதிரி தப்பாக போகிறவங்களை பின்பற்றினா தப்பாக 2 தப்பு நடக்கும். முன்னாடி போகிறவர் நல்லா போனால் பின்னாடி போகிறவர் நல்லா போவாங்க. பகவான் மாதிரி பெரியவர்கள் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா மக்களையும் அளித்த பொறுப்பு என்னை சேரும் சொல்லி பகவானே சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். முதல் வரையில் கடைசி வார்த்தை சேத் அகம், கர்ம சேதகம் இருக்குது. அகம்னா கடைசி அதை எடுத்துக்கணும். அகம்னா நான். பகவான் சொல்கிறார் நான். கர்ம சேத், கர்மன்னா கர்மத்தை, அந்த அகமுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை கர்ம சேத்தன் இருக்கு. கர்மன்னா கர்மத்தை, செயலை. அதுக்கு முந்தின வார்த்தை ந குர்யாம் சேத், அந்த சேத்தை இங்கே சேர்த்துக்கணும். ந குர்யாம் சேத்னா செய்யவில்லை என்றால், நான் கர்மத்தை செய்யவில்லை என்றால். இந்த சேத்துனா செய்யவில்லை என்றால் அப்படிங்கிறது. ந குர்யாம் சேத், செய்யவில்லை என்றால். இமே லோகா உத்சீதேயுகு இமே லோகாஹா, இந்த உலகங்கள். இமே லோகான இந்த உலகங்கள். உத்சீதேயுகு நாசத்தை அடையும். உத்சீதேயுகுனா நாசத்தை அடையும். நான் கர்மத்தை செய்யவில்லை என்றால் இந்த உலகங்கள் நாசத்தை அடையும். இது முதல் வரி. 2வது வரியில் சங்கரஷ்ய ச, இந்த குழப்பத்திற்கும், அதாவது வர்ண ஆசிரம தர்ம குழப்பங்களுக்கும் கர்த்தாவாக காரணமாக சியாம் ஆகிவிடுவேன். பிறகு உபகன்யாமிமாகா பிரஜாகா, பிரஜாகன்னா இமாகா பிரஜாகா, இந்த பிரஜைகளை உபகன்யாம் இமாகா பிரஜாகா. இமாகா பிரஜாகான்னா இந்த பிரஜைகளை உபகன்யாம் அழித்தவன் ஆகிவிடுவேன். அதாவது உலகம் நாசத்தை அடையும், சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படும், மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். இதற்கு மூல காரணம் நானாக ஆகிவிடுவேன் பகவான் சொல்கிறார் இங்கே. இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் இந்த ஞானி, இந்த உலகத்துக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஞானி உலக மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணுறார். யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு? ஞானிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு பகவான் கிருஷ்ணன். ஞானிகள்லாம் எப்படி உலகத்தில் நடந்துக்கிறன்னு சொல்லி அவங்களுக்கு சில அறிவுரைகளை சுலகம் 25-26 சொல்கிறாரு. 25 படிக்கலாம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோம் யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம் ததா சக்தக சிகீர்ஷிர்லோக சங்கிரகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோம் யதா குர்வந்தி பாரத
குர்யாத் வித்வான் ததா சக்தக சிகீர் சிர்லோக சங்கிரகம். ஞானிகளுக்கு, சிஷ்டாச்சாரர்களுக்கு பகவான் இங்கு ஒரு உபதேசம் செய்கின்றார், ஒரு அறிவுரை கூறுகின்றார். அஞ்ஞானிகள் பற்றுடன் பலனை எதிர்பார்த்து எப்படி காரியம் செய்கிறார்களோ, எப்படி ஆர்வத்தோடு காரியமெல்லாம் செய்கிறாங்களோ அஞ்ஞானிகள்லாம், ஏன் அவங்க காரியத்தை செய்கிறாங்க? பலன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போட பற்றுதலோடு ஆர்வத்தோடு செய்கிறாங்களோ, அதே மாதிரி நீ பற்று இல்லாமல் செய்யணுங்கிற. பற்றோடு செய்கிறது கொஞ்சம் நல்ல ஆர்வத்தில் செஞ்சிடலாம், பற்று இல்லாமல் ஆர்வத்தோடு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பலனும் தேவையில்லையே, அடைய வேண்டிய அடைஞ்சாச்சு அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாத அஞ்ஞானியை போல் செய்யுங்கிறார். எப்படி சொல்கிறாரு? அஞ்ஞானி என்ன பண்ணுவான்? எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லி ஆசையோடு செய்வான், அதனால் ஆர்வத்தோடும் செய்வான். நீ உனக்கு அந்த ஆசை இல்லை, அதனால் ஆர்வத்தை குறைச்சிடாத. ஆனால் பற்று இருக்கக்கூடாது, அதே மாதிரி நீயும் செய்ய வேண்டும். அவனுக்கு பற்று இருக்கிறதுனால அதுக்காக செயல் செய்வான். நீ பற்றில்லை ஆசை இல்லாதனால சும்மா உட்காந்துடக்கூடாது. சரி, ஏனோ தானன்னு செய்யக்கூடாது. எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஞானி எப்படி செய்யணும்? அவனை விட சிறப்பாக செய்யணும். பற்று இல்லாமல், செயலிலும் செயலின் வரும் பலனிலும் பற்று இல்லாமல் செய்ய வேண்டும். வேதாந்தம் எப்பயுமே செயலை துறக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. செயலின் பலனில் என்ன பாவனை வைக்க வேண்டும்னு வேதாந்தம் சொல்லுதே ஒழிய, அந்த செயலவோ செயலின் பலனையோ நீ துறக்க சொல்லவே இல்லை. அந்த பலன் வரும்பொழுது நீ என்ன பாவனையோடு நடந்துக்கிறனவோ, மனசு எப்படி இருக்கணுங்கிறத வேதாந்தம் போதிக்கிறதே ஒழிய, வேதாந்தம் நீ வேலையெல்லாம் விட்டு போட்டு போயிருன்னு சொல்லி என்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சொல்லுது, சில இடங்களில் சில பேருக்கு சொல்லுது, எல்லாத்துக்கும் அதை முக்கியமாக சொல்வது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிராரப்த கர்மம் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலையில் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க கடமைகளை செய்ய வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை எப்படி உருவாகுதுன்னா, சில சூழ்நிலை நாம் உருவாக்குவோம். இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு தான் குழந்தையா பிறனுங்கிறது நம்ம கையில் கிடையாது. எனக்கு இவர் சகோதரனாக வரணும், இவர் அம்மாவாக வரணும், இவர் அப்பாவாக வரணும், இவர் தாத்தாவாக இருக்கணும், இவன் பேரனாக இருக்கணும், இவன் குழந்தையாக இருக்கணுங்கிறது எல்லாம் நம்ம கையில் இல்லை. அது பிராரப்த கர்மம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குது. நண்பர்கள் வேணால் நம்ம உருவாக்கிக்கிறலாம், நம்மளுடைய சுயமுயற்சின்னு கொஞ்சம் சொல்லலாம். பெரும்பாலானும் சூழ்நிலைகளை உருவாக்குவது எது? நம்மளுடைய பிராரப்த கர்மம்தான். அப்போ அந்த சூழ்நிலையில் நாம் வாழும் பொழுது, நான் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீயே உன்னுடைய செயலை செய்ய வேண்டும். சூழ்நிலையை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. சூழ்நிலை நம்ம கையில் கிடையவே கிடையாது. அந்த சூழ்நிலை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதே நம்ம கையில் இருக்குது. இந்த வகுப்பு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. அதுவே வர்ற வழியில் சூழ்நிலை மாறலாம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இடியும் மழையும், மழை பெஞ்சு பயங்கரமாக கரண்ட்டெலாம் ஆஃப் ஆச்சுன்னா கிளாஸே நடத்த முடியாது. அது நம்ம கையில் இல்லை. ஓரளவுக்கு தான் இது. அப்படி நடக்கும்போது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம கையில் இருக்குது. சந்தோஷமாக எடுத்துக்கிறலாம், துக்கமாக எடுத்துக்கிறலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கிறலாம். அது நம்ம கையில் இருக்குது. சூழ்நிலை பிராரப்தத்தின் கைவசத்தில் இருக்கிறது. அப்போ நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோங்கிறது பிராரப்த வசத்தில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தது மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லாமே தலையெழுத்துன்னு உட்காந்துடக்கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒன்று சோம்பேறித்தனத்துக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? என் தலையெழுத்துப்பா, என் விதி அப்படித்தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு உட்காந்துடக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கோமோ அந்த சூழ்நிலையில் நாம் வேலை செய்யணும். வேதாந்தம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சந்திக்கின்ற மனதை போதிக்கின்றது. வேதாந்தம் என்ன போதிக்குது? சூழ்நிலையை நிப்பாட்டாது, அந்த சூழ்நிலையை சந்திக்கின்ற மனதை கொடுக்கும், பக்குவத்தை கொடுக்கும். அஞ்ஞானியும் செயல் செய்கிறான், கட்டாயம் அவனை செஞ்சுதான் ஆக வேண்டியது இருக்குது. ஞானியும் செய்கின்றான், அவனும் செய்ய வேண்டும். ஆனால் அஞ்ஞானியின் செயல் பாப புண்ணியத்தை கொடுத்து பாதிக்கும். ஞானியின் செயல் பாப புண்ணியத்தை கொடுக்காது, அவனை அது எந்த சூழ்நிலையில் பாதிக்காது.
ஆனால் 2 பேரும் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சு தான் ஆகணுங்கிறார். அவனுக்கு பற்றோடு செய்கிறதுனால ஒன்று பாவம் கிடைக்கலாம், அதர்மமாக செஞ்சால், தர்மமாக செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும். ரெண்டுமே அவனை பந்தப்படுத்தும். புண்ணியமும் அவனை பந்தப்படுத்தும், பாபமும் பந்தப்படுத்தும். புண்ணியம் என்ன பண்ணும்? அவனுக்கு போகங்களை கொடுக்கும், சுகங்களை கொடுக்கும், சொர்க்கம் முதலிய லோகங்களை கொடுத்து அவனை பந்தப்படுத்தும். பாபம்னா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அவன் பாபகர்மா செஞ்சா கஷ்டத்தை கொடுக்கல, நரகத்துக்கு போகும். இப்படி எதுவுமே அவனை இவன் என்ன பண்ணுவான்? இவனோட டியூட்டியை செஞ்சுக்கிட்டு போனான்னா இவனுக்கு பாபமும் வராது, புண்ணியமும் வராது. ஆனால் இவனும் செய்து தான் ஆக வேண்டும், சூழ்நிலை தகுந்த மாதிரி சொல்கிறார். இந்த பிராரப்தத்தை என்றைக்குமே ஞானமோ வேதாந்தமோ ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண? பிராரப்தத்தினுடைய பலனை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு மனசை கொடுக்குமே ஒழிய அது எப்படிப்பட்ட தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கும். சில நேரம் வேதாந்தம் பார்த்திங்கன்னா பிராரப்த பலம் கொஞ்சம் மோசமாக கூட வேலை செய்யும் வேதாந்தம் படித்தவனுக்கு. ஏன்னா சோதிக்கும், இவன் எப்படி அசைகிறானா அசையா பார்க்குமா அப்படின்னு கூட கொஞ்சம் சோதிக்கும், டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கும். அப்போ அதை சந்திக்கிற மனசை கொடுக்கும். அவனுக்கு சின்ன விஷயத்தை கூட சந்திக்கிற மனசு இருக்காது, இவனுக்கு அந்த பிராரப்த சூழ் சந்திக்கிற மனசை கொடுக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஞானியும் செயல்படுகின்றான் பற்றுடன், அஞ்ஞானியும் செயல்பட வேண்டும், பற்றில்லாமல் செயல்பட வேண்டும். அவன் பிராரப்த கர்மத்தினால் பாதிக்கப்படுவான், இவன் பிராரப்த கர்ம பலத்தால் பாதிக்கப்பட மாட்டான். 2 பேரும் பிராரப்த கர்ம பலத்தினால்தான் செயல் செய்கிறார்கள். ஒருவன் பிராரப்த கர்ம பலத்தினால் பாதிக்கப்படுகின்றான், இனியொருவன் பிராரப்த கர்ம பலத்தினால் பாதிக்கப்படுவது இல்லை. அதை சொல்கிறார் முதல் வரியில், முதல் பகுதியில். சக்தாக கர்மணி அவித்வாம்சக, இந்த பிரிச்சம்னா சக்தாக கர்மணி அவித்வாம்சக. அவித்வாம்சம் அஞ்ஞானிகள், சக்தாகனா பற்றை உடையவர்கள், கர்மணி எதில் செயலிலும் அதன் பலனிலும், அதாவது கர்மத்திலும் கர்ம பலனிலும் பற்றை உடைய அஞ்ஞானிகள்ங்கிறார். அவன் எப்படி இருக்கான் அஞ்ஞானி? செயல்லையும் பற்று இருக்கும், அந்த செயலை செய்யணும்னு, அதில் வரக்கூடிய பலன்லையும் பற்று இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்? அந்த பற்றோட யதா குர்வந்தி பாரத, எப்படி செயல் செய்கின்றானோ, அவன் ஆசையோட இதை அடைஞ்சதே ஆகணும்னு எப்படி பற்றோட தீவிரமாக அப்படியே ஆர்வத்தோடு செய்கிறானோங்கிறார். யார்? அஞ்ஞானி. அதை மாதிரி நீயும் செய்யணும். ஏன்னா உனக்கு பற்று இல்லை, ஆசை இல்லை, அப்போ செய்யலைன்னு சும்மா உட்காந்துடக்கூடாது. சரி ஏனாதானு செய்யக்கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு என்ன கிடைச்சா கிடைக்கும், ஏதோ செய்கிறேன்ப்பா அப்படின்னு இருந்துடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அஞ்ஞானியை உதாரணமாக சொல்லி என்ன சொல்கிறாரு? அஞ்ஞானி பற்றுடன் நன்கு ஆர்வத்துடன் கவனமாக செயல் செய்கின்றான், காரணம் பலனில் பற்று இருப்பதால். ஆனால் ஞானிக்கு பலனில் பற்று இல்லை, செய்ய வேண்டியது கட்டாயமும் இல்லை, ஆனாலும் கவனமாக நீ செயல் செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு செயல் செய்யணும்னா என்ன பண்ணுவான்? பலனை எதிர்பார்த்தேன் செய்வான். எனக்கு இது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட ஆர்வமாக செய்கிற பழக்கம் இருக்குது. எந்த பலனுமே இல்லைன்னு சொன்னால் அந்த செயலில் ஆர்வம் வராது. அப்படி நீயே இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறாரு 2வது வரியில். குறியாத் வித்வான், ஞானி செய்ய வேண்டும் எதை? ததா அசக்தக, அப்படியே. எப்படின்னா அஞ்ஞானியை போலவே அசக்தக பற்று இல்லாமல், ஞானியும் அஞ்ஞானியை போலவே பற்று இல்லாதவனாக செயல் செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். அவனும் கடமையை செய்கிறான், அவன் எப்படி செய்கிறான்? பற்றோடு செய்கிறான். ஞானியும் அதே மாதிரி செய்யணும், ஆனால் பற்று இல்லாமல் செய்ய வேண்டும். சிகீர் சுகு, இதை செய்ய விரும்பியவனாக. எதற்காக? லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு. இவன் பற்று இல்லாமல் எதுக்கு செய்யணும்? அவன் பற்றோடு ஏன் செய்கிறான்? பலனை எதிர்பார்த்து செய்கிறான், சுகம் கிடைக்கும்னு செய்கிறான். இவன் பற்று இல்லாமல் செய்கிறான். அப்போ இவனுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த செயலில் விரும்பணும். எதுக்கு விரும்பணும்னா உலக நன்மையை விரும்பியவனாக. லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு இதை செய்ய விரும்பி அவன் கடமையை செய்ய வேண்டும். உலக நன்மையை விரும்பியவனாக ஞானியானவன் அஞ்ஞானியைப் போல பற்றில்லாமல் செயலை செய்ய வேண்டும். இங்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில ஞானிகள்லாம் கடமையை செய்யாமல் இருக்காங்களேன்னு. சுகர்லாம் கடமை செய்யலை, அவருக்கு எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறல. சுகர் மாதிரி ஞானிகள்லாம்
சமுதாயத்தை விலகி அவங்க பாட்டுக்க அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு சங்கரர் சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? இது வரைக்கும் சொன்னதேன், பிராரப்த வசத்தால்ங்கிறார். அவருக்கு பிராரப்த வசம் கடமை இல்லை. யாருக்கு? சுகருக்கு. மற்றவங்க அர்ஜுனனுக்கு கடமை இருக்குது, அர்ஜுனனுக்கும் கடமை இருக்குது. ஜனகருக்கு பிராரப்த கர்மம் இருந்துச்சு, அவருக்கு கடமை இருந்துச்சு. அவர் பிராரப்த கர்மத்தினால தர்மச்சு. ராமருக்கு பிராரப்த கர்மவசம்தான், அர்ஜுனனுக்கும் கர்மவசம் இருக்குது, பிராரப்த கர்மவசம் இருக்குது. கிருஷ்ணருக்கு இருக்குது. சுகருக்கு அவருடைய பிராரப்த கர்மம் இல்லை. அப்படித்தான். அது மாதிரி நிறைய அப்படித்தான். நிறைய சன்னியாசிகள் இமயமலையில் குகைகளில் நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. விவேகானந்தர் அவங்கெல்லாம் சொல்கிறார், அவங்களாம் முதல் தர சன்னியாசிகள்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஏன்னா அவங்க தபஸு அளவு கடந்தது, ஞானமாக அளவு கடந்தது. அவங்களுக்கு பிராரப்த கர்மம் என்ன? கடமை இல்லாமல் காட்டில் முதலே போய் அவங்க எந்த பொறுப்பில் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் அவங்க தவ வலிமை உலகத்தை காப்பாற்றுங்கிறதுங்கிறார். தவ வலிமையே காப்பாற்றுது. எங்களுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, உலகத்தில் எல்லாம் கிடைக்குது. அவங்க எதுவுமே அனுபவிக்காமல் அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிராரப்த கர்மம் அப்படி இருக்குது, இவங்களுக்கு பிராரப்த கர்மம் இப்படி இருக்குது. அதனால் ஒரே வார்த்தை, சில பேருக்கு கடமை இல்லை, சில ஞானிகளுக்கு பிராரப்த கர்மவசம். சில பேருக்கு ஞானிகளுக்கு கடமை இருக்குது, பிராரப்த கர்மவசம். அவன் சமுதாயத்தில் இருந்தால் அவனுக்கு கடமையை செஞ்சு தான் ஆகணும். லோக சங்கரகத்திற்காக காட்டில் போய் உட்காந்தா கட்டாயம் இல்லை, அங்கே வேலையும் இல்லையே அவனுக்கு, அவன் போல தியானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடமையை செய்யாமல் நாம் நிவிற்த்தி அடைந்தால், பக்குவம் இல்லாமல் ஒருத்தர் நிவிற்த்தி அடைஞ்சிட்டான்னா, செயலிருந்து விடுதலை அடைஞ்சு போகணும்னு நினச்சான்னா அது அவனுக்கு பலனை கொடுக்காதுங்கிறார். அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், செயல் செய்வதினாலோ செயல் செய்யாமல் இருப்பதினால மோட்சம் கிடையாது. செயல் செய்யாமல் இருக்கிறது மோட்ச காரணம் இல்லை, மோட்சத்துக்கு காரணம் ஞானம்தான். நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அது பிராரப்த கர்மவசம். நீ உன்னுடைய சூழ்நிலையில் உனக்கு கடமையே இல்லை, ஞானம் வந்துருச்சுன்னா இருக்கலாம். அந்த ஞானம் பலமாக இருக்கணும், இல்லாட்டி என்ன ஆகும்? கீழே கொண்டு போயிடும். நீ செயல் செய்யாமல் விட்டேன்னு உனக்கு கீழே கொண்டு போயிடும். நிவிற்த்தி கர்மத்துக்கு உடனே போகக்கூடாது. நல்ல நிஷ்டையாகி உனக்கு பொறுப்பும் இல்லைன்னா போகலாம், இல்லாட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு முக்கியமான உபதேசத்தை பண்ணுறார். ஞானியெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு முக்கியமான உபதேசம் பண்ணுறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். முதல் வரி கடைசி வார்த்தை பாரத. அர்ஜுனை கூப்பிட்றார். பாரதன்னா அர்ஜுனா, சக்தாக கர்மணி அவித்வாம்சக. கர்மணி செயல்களிலும், சக்தாக பற்றுள்ளவர்களாய், செயல்களிலும் அதன் பலனிலும் சேர்த்துக்கணும். செயல்களிலும் அதன் பலனிலும், கர்மணின்னா செயல்களிலும் அதன் பலனிலும், சக்தாக பற்று உள்ளவர்களாய், அவித்வாம்சக, அதை பிரிச்சம் சொன்னால் அவித்வாம்சகன்னா அஞ்ஞானிகள், யதா எப்படி, குர்வந்தி செயல் செய்கிறார்களோ, செயல்களிலும் அதன் பலனிலும் பற்றுள்ளவர்களாய் அஞ்ஞானிகள் எப்படி செயல் செய்கிறார்களோ. முதல் வரி அஞ்ஞானியை உதாரணமாக சொல்லிட்டார். அவங்க ஆர்வமாக செயல் செய்வாங்க, காரணம் பற்று இருக்கு. ரெண்டாவது வரி குர்யாத் வித்வாம்ஸ் ததா, ததான்னா அப்படியே, அவர்களைப் போலவே, வித்வான் குர்யாத் வித்வான், அதை பிரிச்சோம்னா வித்வான் ததா. வித்வான்னா ஞானியானவன், அப்படியே ஞானியானவன். அசக்தக, ததா சக்தகன்ற அதை பிரிச்சா ததா அசக்தக. அசக்தகன் சொன்னால் பற்று இல்லாமல், அப்படியே பற்று இல்லாமல். லோக சங்கரகம், கடைசி வார்த்தை எடுத்துங்க, லோக சங்கரகம். லோக சங்கரகம்னா உலக நன்மையின் பொருட்டு. சிகீர்ஷக, சிகீர் சுகுன்னா விருப்பம் உள்ளவனாய், உலக நன்மையில் விருப்பம் உள்ளவனாய். முதல் வார்த்தை குர்யாத் செயல் செய்ய வேண்டும். முதல் வரியில் அஞ்ஞானியை உதாரணமாக சொல்கிறார். ரெண்டாவது வரியில் ஞானியானவன் பற்று இல்லாமல் உலக நன்மையில் விருப்பம் உள்ளவனாய் செயல் செய்ய வேண்டும். இந்த 25, 26 ரெண்டுக்கும் ஞானிக்கு அறிவுரை தான் சொல்கிறாரு. 25 ஞானியும் கடமையை செய்ய வேண்டும். எப்படி? பற்று இல்லாமல். எதற்காக? உலக நன்மையில் விருப்பம் இருப்பதனால செய்யணும். உதாரணம், அஞ்ஞானி எப்படி பற்றோட செயல் செய்கிறானோ அப்படி நீயும்
செயல் செய்ய வேண்டும். ஏன்னா அஞ்ஞானி ஆர்வத்தோட விருப்பம் இருக்கிறனால ஆர்வத்தோடு செய்வான். அதே ஆர்வத்தோடு நீயே பற்றில்லாமல் உலக நன்மையில் விருப்பத்தோடு நீ செய்ய வேணும். அவனுக்கு பலனில் விருப்பம், உனக்கு விருப்பம் உலக நன்மையில் விருப்பத்தின்படி செயலை செய்ய வேண்டும்ங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான அட்வைஸ் பண்ண போகிறார். ஏன்னா நம்மளாம் வேதாந்தம் படித்த உடனே இதில் எவ்வளோ பிரயோஜனம் இருக்கா இல்லையா? ரொம்ப பிரயோஜனம் இருக்குது. சும்மா இருக்க மாட்டான், கூப்பிட்டு இங்கே வா கிளாஸ்க்கு வா, இதெல்லாம் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை போய் என்ன பண்ணுறது, சும்மா இருக்கவனை போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறது, போய் அட்வைஸ் பண்ணி அவனை போர் அடித்து நம்மளை கண்டாலே பார்த்து ஓட வைக்கிறது, அதெல்லாம் பண்ணிடாதேன்னு அட்வைஸ் பண்ண போகிறேன். நான் வர்றான் பாரு, அவனை பார்த்து நம்மளை அறுத்து கொண்டுருவான்ட்டு ஓடிடுவான். நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு, இதே பலன் அவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் போய் இந்த வேதாந்தத்தை போய் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிடாதேன்னு சொல்கிறார். கீதையை முடிக்கும் போது சொல்வார், 66ஆவது ஸ்லோகத்தில் கீதையை முடிப்பார். 67 அடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா, இன்னாட்டில் அது சொல்லாதேம்பார். பகவான் கீதையை உபதேசத்தை முடித்த உடனே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இப்படிப்பட்டவங்ககிட்ட அதை பற்றி பேசாதேம்பார். அடுத்த உபதேசமே. அதனால் அது அடுத்த உபதேசம் என்ன சொல்ல போகிறாருன்னா, நாம் எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும்னு சொல்லித்தர போகிறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.